வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு புது தேனீ பெட்டியில் சூப்பர் சேம்பரில் அதுக்கு எப்படி அடையை கட்டி கொடுக்கணும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஸ்மோக்கர் எடுத்துக்கிட்டோம். ஸ்மோக்கர் எடுத்து தேங்காய் நார் மட்டும் தான் யூஸ் பண்ணணும், வேறு எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ தேங்காய் நாரை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸ்மோக்கரில் வந்து ஸ்மோக் வந்து போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, மெதுவாக வந்து அந்த தேனீ பெட்டியில் அதோட வாசலுக்கு நேராக லைட்டாக ஸ்மோக் அடிச்சிட்டேன். ஸோ அதுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ நான் அதுக்கப்புறம் பொறுமையாக எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் ஸ்லோவாக ஓப்பன் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு மேலே இருக்க டாப் மூடி எடுத்துகிட்டு, சூப்பர் சேம்பரில் நம்மளுக்கு எதுவுமே இல்லை இப்போதைக்கு, எம்டியாக தான் இருக்குது சூப்பர் சேம்பர். சூப்பர் சேம்பரையும் நம்ம அப்படியே எடுத்து வச்சுட்டு, சூப்பர் சேம்பரில் கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் நின்றுச்சு, ஆனால் எதுவுமே எதுவுமே கட்டலை. இப்போ வந்து நம்ம மெயினான ப்ரூட் சேம்பர் எடுத்திருக்கோம். இந்த ப்ரூட் சேம்பரில் தான் வந்து தேனோட ப்ரீடிங் சிஸ்டம் நடக்கும். நம்ம ப்ரூட் சேம்பர் வந்து இப்போ புதுசாக வாங்கினதுனால அதில் வந்து எல்லா அடையும் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டி இருந்துச்சு. அது வந்து கத்தி வச்சு கட் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து ஒவ்வொரு அடையாக எடுத்து பார்க்க போகிறோம். எந்த அடையில் முட்டைகள் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கோ அந்த அடையை கட் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மேலே இருக்க சூப்பர் சேம்பருக்கு கொடுக்க போகிறோம். நம்ம இந்த அடையை தான் சூஸ் பண்ணியிருக்கோம். எந்த தொந்தரவும் இல்லாமல் பொறுமையாக வெளியே எடுத்து அதில் இருக்க ஈக்களை ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ ஸ்மோக்கரை யூஸ் பண்ணி அதில் இருக்க ஃபுல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நல்லா ஸ்மோக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதை வந்து கொஞ்சம் உதறலாம். உதறி வந்து திருப்பி வந்து ப்ரூட் சேம்பருக்குள்ளே போகிற மாதிரி நீங்கள் வந்து பண்ணிடலாம். எப்போவுமே முட்டை கம்மியாக இருக்க அடையை மட்டும் சூஸ் பண்ணுங்கள். முட்டை அதிகமாக இருந்துச்சுன்னா அப்புறம் முட்டைகள் தான் நம்மளுக்கு வேஸ்ட்டாக போகும். நான் இந்த அடையை சூஸ் பண்ணி வச்சுட்டேன். இருந்தாலும் வந்து வேறு ஏதாவது அடையில் வந்து இதோட கம்மியான முட்டைகள் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு எடுத்தேன். ஆனால் மற்ற அடைகள் வந்து முட்டைகள் அதிகமாக இருந்ததுனால நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த அடைகளை வந்து அவாய்ட் பண்ணிட்டோம், அதை எடுக்காமல். ஏன்னா அது வந்து அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து வேலைக்காரர் தேனீகள் உருவாகிறதுக்கு ரொம்ப காரணமாக இருக்கும். அதனால் அதை எடுக்கிறதுனால வேஸ்ட்டு. அதனால் அதை வந்து எடுக்கலாம் நம்ம. இப்போ வாங்க நம்ம எடுத்து வச்சுருக்க அடையை வந்து எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த ஒட்டி இருக்கிற இடத்த என்ன பண்ணணும் அப்படின்னா, கத்தி வச்சு கரெக்டாக கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்தோடனே நம்மளுக்கு வந்து அந்த மிடில் போர்ஷன் மட்டும் கிடச்சிரும். இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்மளுக்கு சூப்பர் சேம்பரில் மொத்தம் வந்து 5 ஃப்ரேம் இருக்கும். அதனால் 5 ஃப்ரேமில் நம்ம வந்து 5 அடை வைக்க போகிறோம். அதுக்கு இது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த ஒரு அடையை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, 5 துண்டாக நம்ம வந்து தனித்தனியாக கட் பண்ண போகிறோம். கரெக்டாக பார்த்து 5 துண்டாக நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. அப்படி கட் பண்ணியிருக்கும்போது உங்களுக்கு வந்து மேலே இருக்க 5 ஃப்ரேமுக்கும் ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, 5 அடைகளை வந்து போட்டுடலாம். அது எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். நம்மளுக்கு கொடுத்துருக்க அந்த எம்டி ஃப்ரேமில் சூப்பர் சேம்பரில் இருக்க ஃப்ரேம் வந்து புது ஃப்ரேமு. அதில் எதுவுமே நம்ம இது வரைக்கும் பண்ணலை. ஒரு ரப்பர் பேண்டை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம வந்து ஹரிசாண்டலாக வந்து அதில் போட்டு விட்றோம். ரப்பர் பேண்டை போட்டதுக்கப்புறம் ஒரு அடையை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கரெக்டாக எடுத்து இப்படி உள்ளே வைக்கிறோம். ஸோ இப்படி உள்ளே வச்சு அந்த அடை வந்து விழாமல் இருக்கிறதுக்கு நம்ம அப்படி போட்டுக்கிட்டோம். அப்போ கரெக்டாக அதில் செட் ஆயிரும். செட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, சூப்பர் சேம்பரில் அடிக்கிறதும். இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, 5 ஃப்ரேமுக்கு 5 கட் பண்ணியிருக்க அடைகள்லேருந்து மொத்தம் 5 அடை இருக்கும். அப்படியே வரிசையாக என்ன பண்ணிடுங்க அப்படின்னா எடுத்து வச்சுருங்க. இது வந்து மேலே போட போட அதுக்கப்புறம் அந்த தேனீகள் வந்து மேலே வந்து சூப்பர் சேம்பரில் உங்களுக்கு வந்து அடை கட்டி அதில் தேன் வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இது கட்டாமல் விட்டோம் அப்படின்னா மேலே கட்டுறதுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகும். அது நம்மளுக்கு தான் டைம் வேஸ்ட்டு. நான் இதில் வந்து ஏதாவது வந்து தவறுதலாக சொல்லியிருந்தேன் அப்படின்னா, தேன் வளர்ப்பில் அனுபவம் உள்ளவங்க தயவு செஞ்சு கமெண்டில் சொல்லுங்கள். நான் வந்து அதை வந்து திருத்திக்கிடுதேன். இதோட அப்டேட்ஸ் வந்து நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். என்னென்ன ஆயிருக்கு, மேலே சூப்பர் சேம்பரில் வந்து தேன் கட்டியிருக்கா இல்லையாங்கிறத பார்க்கலாம். நன்றி.